கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஈகிள் விஷன் மீடியா அஃபிஷியல் சேனல் வழியாக இன்றைக்கி நேயர்களாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட மிஷனரி யோனா ஜெயக்குமார் அவர்களுடைய ஊழியங்கள், அவருடைய பின்னணியங்கள், அவருடைய சுய குறிப்புகள், வாழ்க்கையில் எப்படி சந்தித்தாருங்கிற அந்த நிகழ்வுகளையும் இன்றைக்கி நாம் கேட்டறிய விரும்புகிறோம். பிரைஸ்லாடுங்க. பிரைஸ்லாட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். முதல் கேள்வியாகவே நேரடியாகவே கேள்வியை நான் முன்வைக்கிறேன். ஜெயக்குமார் எப்படி யோனா ஜெயக்குமாராக மாறினார்? இயேசுவை தெரியாத காலத்தில் ஜெயக்குமாராக இருந்தேன். ஆண்டவருடைய வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மிஷினரி யோனா ஜெயக்குமாராக இருக்கிறேன். யோனா அப்படின்றது அப்பா அம்மா வச்ச பேரா அல்லது இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு நேமா? அதாவது நான் இந்த உலகத்தில் வந்தபோது, இந்த ஊழியத்துக்காக வந்தபோது யோனாவை தான் முதல்ல பிரசங்கத்துக்காக எடுத்துக்கொண்டேன். ஒருவேளை அது இன்னுமே தெரியல, அந்த காலத்திலிருந்து அந்த பேர் நானாகவே வைத்து கொண்டது தான். பிரைஸ்லாம். உங்களுடைய குடும்ப பின்னணியங்கள், அப்பா அம்மா? அப்பா லட்சுமிஸில் லேபராக வேலை பார்த்தாங்க. அம்மா வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க. அவர் கஷ்டப்பட்டு 35 வருஷம் அந்த இடத்துல வேலை செஞ்சு ஒரு வேலை இந்த இடத்துல ஒரு ஸ்தலத்தில் நாங்கள் தங்கி இருந்து வாழ்ந்து கொண்டு வருகிறோம். எங்கள் அம்மா தான் இந்த வீட்டில் முதல்ல ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு ஒரு வேளை என்னையும் ரட்சிப்பில் அவங்க நடத்தினாங்க. உங்களுடைய எப்படி ஊழியத்துக்கு வந்தீங்க? இயேசு கிறிஸ்துவ உங்களுக்கு எப்படி தெரியும்? அதாவது வாழ்கிற வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எத்தனையோ வகையான பிரச்சனை இருக்குது. எந்த மனிதனும் யாரும் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கிறதற்கு ஒருவரால் உதவி செய்ய முடியாது. ஆனால் நான் சின்ன வயதாக இருக்கிறபோது எங்கள் அம்மா ஊழியக்காரனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஒப்பு கொடுத்துருக்குறாங்க, பொருத்தனை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நான் அந்த வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் ஒரு காலம் வந்தபோது இந்த இயேசுவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு தேவன் எனக்கு ஒரு அனுகூலமான வழிகளை உண்டாக்கி கொடுத்தார். அந்த ஊழியத்தை செய்கிறதற்கு மனதார நான் இந்த நாட்களில் இது 25வது வருடம், 25 ஆண்டுகள் ஊழியம் செய்கிறதுக்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். பொதுவாகவே கிறிஸ்தவ குடும்பங்களில் பார்க்கும்போது தலைச்சன் பிள்ளைகளைத்தான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். உங்கள் பெற்றோர்கள் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம். இளைய பிள்ளையாகி உங்களை ஒப்பு கொடுத்துருக்காங்களே, எப்படி? அது ஏன் சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் அன்றைக்கி நான் பிறந்தபோது குடும்ப சூழ்நிலை மிகவும் பயங்கரமான கஷ்டமான சூழ்நிலைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் ஒருவேளை இப்படி சொல்லலாம், நான் பிறந்த உடனே எங்கள் அம்மா மறிக்கிற சூழ்நிலைக்கு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் அது மாத்திரம் இல்லை, நான் 2 வயதாக இருக்கிற போது பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒரு மரண தருவாயான ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. ஆனால் எங்கள் அம்மா சின்ன வயசில் ஒருவேளை நான் சின்ன குழந்தையாக இருக்கிற போது பொருத்தனை பண்ணிக்கிறாங்க. சர்ச்சில் உட்காந்து என் பையனை நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு அவங்க சொன்னதுனால என்னை தான் சொன்னாங்க. அவங்க எங்கள் அண்ணனை சொல்லலை. ஆனால் அந்த காலம் வந்தபோது தேவன் அந்த ஊழியத்திற்கு என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரதர், இன்றைக்கி பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஊழியங்கள் செய்யும்போது ஒவ்வொரு ஊழியங்களை செய்கிறாங்க. ஆனால் மிஷினரி ஊழியங்கிறது எப்படி வித்தியாசப்பட்டு வருதுங்க? அதை கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது மிஷினரி ஊழியம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஊழியத்திற்கு அழைப்புன்னு சொல்லப்படுகிறது. எனக்குமே இந்த ஊழியத்துக்கு வரும்போது எந்த ஊழியம் எனக்கு தெரியவே தெரியாது. நிறைய பேர் கேட்பாங்க, உன்னை கர்த்தர் அழைச்சாருன்னு கேட்பாங்க. எனக்கு பதில் சொல்கிறது கூட தெரியாது. ஆனால் ஒரு நாள் ஊழியம் செய்யணுங்கிற ஒரு வாஞ்சியை கர்த்தர் உண்டாக்கி கொடுத்தாரு. ஆனால் எப்படிப்பட்ட ஊழியம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்போது நான் சில ஊழியக்காரர்கள் இடத்துல போய் நான் பேசினேன். அப்போ பேசின போது ஒரு சரியான பதில் எனக்கு கிடைக்கல. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட பொருத்தனையோட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் ஊழியத்தில் நடத்துகிறதுக்கு ஒரு நல்ல தலைவரை நீங்கள் கொடுத்தா அவர் என்ன ஊழியம் செய்கிறாரோ அந்த ஊழியத்தை நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் செய்வேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணினேன். இப்படி பொருத்தனை பண்ணி ஒரே வாரத்தில் எனக்கு அந்த ஊழியத்தை மிஷினரி தலைவர் எனக்கு கிடைச்சாரு. அப்போ அவங்க சொன்னாங்க, மிஷினரி ஊழியம் செய்யறதுக்கு யாராவது விருப்பத்தோடு இருந்தீங்கன்னா எங்களோட வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க அந்த சபையில். அன்னைக்கு நான் அந்த சபைக்கு நான் போயிருந்தேன். அப்போ நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். அந்த லீடர் தான் எனக்கு இந்த மிஷினரி ஊழியத்தை எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. இன்றைக்கு அந்த ஊழியத்தை செய்கிறதற்கு அவர் தான் அதுக்கு காரணம். ஒருவேளை அந்த ஊழியத்தை இன்னைக்கு வரைக்கும் நான் செய்கிறதுக்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கு. ப்ராக்டிக்கலான ஒரு கேள்வி. போதகர் அப்படின்னா விசுவாசிகள் வருவாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். இன்னும் பல வகையான ஊழியங்களில் சம்பாத்தியங்கள் உண்டு, அதில் போஷிக்கத்தக்கதான வழிவகை உண்டு. மிஷினரி ஊழியத்தில் மட்டும் அது எப்படி நீங்கள் வருமானத்தை
அது எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ண முடியுது? அதாவது நம்ம வேதம் வாசிக்கிற போது நமக்கு தேவன் என்ன வச்சுக்கிறார் அப்படின்னு சொன்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. அப்ப விசுவாசம் என்ன செய்ய அப்படின்னு சொன்னா, பிழைக்கிறதுக்கு உண்டான சகலத்தையும் தருவார் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். எத்தனையோ மிஷினருடைய வாழ்க்கை சரித்திரம் படிச்சிருக்கிறேன். கர்த்தர் ஒருவேளை மோசையை கொண்டு 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தியிருப்பார் என்று சொன்னா, நம்மளையும் இந்த உலகத்தில் நடத்துவார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அசைக்க முடியாத விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் இருந்தது, ஜெபமும் இருந்தது, செயலும் இருந்தது. இந்த மூன்றையும் சேர்ந்து செய்கிறதற்கு தேவன் இன்னைக்கும் என்னை நடத்துகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆம், ஊழியங்கள், பல்வேறு விதமான ஊழியங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அதில் ஏதாவது நீங்கள் பார்த்த ஊழிய ஸ்தலங்களில் இயேசு கிறிஸ்து விரும்புகிற ஊழியங்கள் நடந்திருக்கிறதாக பார்த்துருக்கிறீர்களா? எத்தனையோ ஊழியங்கள் ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு தெரியாதது கிடையாது. நம்ம நாட்டிலே வந்து டாக்டர் டிஜி தினகர் ஐயா இருக்கிறாரு. அவருடைய ஊழியத்தின் வழியாகத்தான் எங்கள் அம்மாவே ரசிக்கப்பட்டாங்க. ரேடியோவில் பிரசங்கம் கேட்டு எங்கள் அம்மா ரசிக்கப்பட்டாங்க. ஒருவேளை நாங்கள் இயேசுவை தெரியாத இடத்துக்கு போயிருந்தோம்னா கூட நாங்கள் வந்து ரசிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை பல்லடத்துலேருந்து என்னுடைய பெற்றோர் வந்து இந்த கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் இருக்கிற இந்த பகுதியில் வந்து தங்கினதுனால அந்த கிறிஸ்தவ வீட்டில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 5:30 மணிக்கு தினகர் ஐயா பிரசங்கம் பண்ணுவார். சாயங்காலம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5:30 மணிக்கு அந்த பிரசங்கத்தை ரேடியோவில் கேட்டு எங்கள் அம்மா ரசிக்கப்பட்டாங்க. அதனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது எத்தனையோ காரியங்கள் சொல்ல முடியும். ஒருவேளை உலகம் பூரா அவரை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இன்றைக்கு அவருடைய செய்தி இல்லாமல் கிடையாது. ஒருவேளை தேவனாய கர்த்தர் அந்த வழியாக கூட நம்ம அதை பார்க்க முடிகிறது அல்லவா? நற்செய்தி பணிக்கும் மிஷினரி பணிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ரெண்டும் ஒன்று தான். நற்செய்தி ஒருவேளை நற்செய்திங்கிறது தமிழில் சொல்கிறாங்க, மிஷினரி அப்படிங்கிறது இங்கிலீஷில் சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த பணி ரெண்டுமே ஒரே பணி தான். அதில் எதுவும் வித்தியாசம் இல்லை? வித்தியாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு பிடித்த பரிசுத்தவான்களில், மிஷினரிகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்த மிஷினரி யார்? அவருடைய பெயர் சொல்லுங்கள். இன்னைக்கு சொல்லணும்னு சொன்னால் கணத்திற்கும் பாசத்துக்கும் உரிய அறிவன் அகஸ்டின் ஜெயக்குமார் என்ன தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறது காட்டில் ஒரு அழைப்புன்னு ஒன்று வந்தது அப்படின்னம்னா அதை நிறைவேற்றுவது தான் ஒரு ஊழியக்காரருடைய கடமை. ஒருவேளை அவரெல்லாம் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவர் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் படித்தது மாத்திரம் கிடையாது, கோல்டு மெடலிஸ்ட் அவர் கூட. ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டை கிழிச்சு வீசிட்டு பீகார் கூலியத்துக்கு போனவர். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் யார் என்பதை அவர்களை அறிஞ்சு கொண்டதுனால தான் அவங்க எல்லாமே சர்டிஃபிகேட் பார்க்கல, பணத்தை பார்க்கல, எதையுமே பார்க்கல. ஆண்டவர் போன்னு சொன்னார். அவர் அங்கே போய் என்ன பண்ணுறாரு, என்ன காரியத்துக்காக ஆண்டவர் அழைச்சார், அந்த ஊழியத்தை உண்மையாக செய்கிறதுக்கு அவர் போனார். உண்மைக்கு அவரை எனக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே பிடிக்கும் அவரை. நன்றி பிரதர். இன்றைய நாட்களிலே உங்களுடைய ஊழியத்தை பற்றி நீங்கள் எந்த மாதிரியான ஊழியத்தை செய்கிறீங்க? ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா, சுவிசேஷ பணி நம்முடைய தேசத்தில் நடைபெறலை அப்படிங்கிறதுல 2வது பட்சமாக இருந்தாலும், உங்களுடைய மிஷினரி பணியை நீங்கள் எந்த மாதிரியான முறையில் ஊழியம் செய்து அதை நிறைவேற்றி கொண்டு வருகிறீங்க? அதை பற்றி சுருக்கமான சில வரிகள். அதாவது எங்கள் லீடர் ஏற்கனவே எங்களை ஒரு கிராமங்களுக்கு கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு வீடாக போய் இயேசுவை பற்றி அறிவிக்கணும். வீடுகளுக்கு மாத்திரமில்லை, ஒருவேளை அது போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கலாம், ஒருவேளை ஜெயிலாக இருக்கலாம், ஒருவேளை மருத்துவமனையாக இருக்கலாம். எல்லாருக்கும் இயேசு தேவை, எல்லாருக்கும் இந்த நற்செய்தி தேவை. அப்போ இந்த மிஷினரி ஊழியத்தில் வந்து இயேசுவை கேள்விப்படாதவங்க யாருமே இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் இயேசு யாருன்னு போய் சொல்லணும். அது எந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, அந்த மக்களுக்கு இயேசு தேவை என்பது மாத்திரம்தான் எங்கள் லீடர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த இடங்களில் போய் நாங்கள் அங்கே 10 நாள், 1 மாதம், 50 நாள் தங்கி இருந்து அங்கே இருக்கிற மிஷினரிகளோட சேர்ந்து, அங்கே இருக்கிற ஊழியக்காரர்களோட சேர்ந்து வீடு வீடா போய் இயேசு எப்படிப்பட்டவர்னு பேசி ரட்சிக்கப்படுகிறவர்கள் அந்த சபையில் கொண்டு வந்து சேர்த்துவார். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறோம். போதகர்கள் மத்தியிலே உங்களுக்கான ஊழியத்தை பற்றிய அவர்களுடைய அபிப்பிராயம்? ஏற்றுக்கொள்ளுகிறவர்களும் இருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருக்கிறார்கள். ஏன் ஏற்றுக்கொள்றதில்ல, ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்? எப்படிங்க? ஏன் ஏற்றுக்கொள்ளுகிறாங்கன்னு சொல்லிச்சுன்னு சொன்னால், ஒருவேளை நாங்கள் போய் ஊழியம் செய்தால் அவங்களுக்கு வந்து ஜனங்க வருவாங்க அப்படிங்கிறது ஒரு காரியம் இருக்கிறது. ஏன் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னால், ஒருவேளை நாங்கள் பேசுகிற அந்த சத்தியத்தை கேட்டு யாராவது இது மிஷினரிகளுக்கு இவங்களோட போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் அவங்களுக்கு காணப்படலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து மிஷினரி ஊழியத்தை பற்றி ஏதாவது வசனங்களை குறிப்பிட்டிருக்கிறாரா? அவர் மிஷினரின்னு சொல்லலை,
சுவிசேஷத்தை பத்தி அவரு தேவன் விரும்புகிறார். சுவிசேஷத்தை பற்றி மையப்படுத்தின சில வசனங்களில் சில கோடிட்டு காண்பிக்க அவர் முடியும். வந்து தம்முடைய சீசர்களுக்கு சொல்ற போதே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அறுப்பு மிகுதின்னு சொல்றாரு, வேலையாட்கள் கொஞ்சம்னு சொல்றாரு. எதை அறுப்புன்னு சொன்னாரு, எதை வேலையாட்கள்னு சொன்னாரு. அப்போ ஜனங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஜனங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்றதுக்கு ஆள் தேவைப்படுது. அப்போ சுவிசேஷம் சொன்னா தான் அந்த ஜனங்க ரட்சிக்கப்பட முடியும். அப்போ சுவிசேஷம் போகல அப்படின்னு சொன்னா ஜனங்க ரட்சிக்கப்பட முடியாது. ஜனங்க ரட்சிக்கப்படலன்னு என்ன ஆயிரு, ஜனங்களோட நிலைமை பரிதாபமாய் காணப்படும். அப்போ இதை சொல்லிட்டு இன்னும் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சொல்றாரு அவரு, நீங்கள் உலகம் எங்களும் சென்று சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசைங்கன்னு சொல்றாரு அவரு. அவரும் அதைத்தான் செஞ்சாரு. இயேசு கிறிஸ்துவும் இருக்கிற போது சுவிசேஷத்தை செஞ்சார் அவரு. எல்லா ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும். அப்ப ஏன் அப்படின்னு சொன்னா, அதாவது சுவிசேஷத்தை செய்யுங்கன்னு சொல்லல, அவர் செஞ்சு காமிச்சிட்டு போயிருக்கிறாரு. நன்றி பிரதர். உங்கள் வாகனத்தில் பார்க்கும்போது இயேசு வருவார் அப்படின்ற வார்த்தையை நான் பார்க்குறேன். இயேசு வருவாரா? கட்டாயமா வருவாரு. யாரை கூப்பிட்டு போகிற வருவாருங்க? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை, தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஜனங்களை அழைத்து கொண்டு போகிறதற்காக நிச்சயமா அவர் வருவார். மற்ற ஜனங்கள் அவங்கள கைவிடப்படுவாங்க என்று நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. அவங்க ஏன் கைவிடப்படுறாங்க? அவங்களுக்கு இயேசு தேவையில்லைன்னு இயேசு கைவிடலை, இவங்கள இயேசு விட்டுட்டாங்க. தேங்க்யூ பிரதர். நீங்கள் இதை பார்க்குற ஈகிள் விஷன் மீடியா அஃபீஷியல் சேனலில் உள்ள நண்பர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி. கிடைச்சிருக்கிற காலத்தில் அவன் பணக்காரனாக நினச்சி ஓடுறீங்களோ என்னமோ தெரியாது, தன் சுய காரியங்களுக்காக தன் குடும்பத்தை நடத்தணும் ஓடுறீங்களன்னு எனக்கு தெரியாது. எல்லாத்துக்குமே குடும்பம் இருக்குது, எல்லாத்துக்குமே பணம் தேவைதான். ஆனாலும் இந்த உலகம் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் ஓட்டத்தை நிறைவு செய்யக்கூடிய ஒரு கால கட்டாயம் வருது. அன்னைக்கு கண்ணை மூடுற போது ஒரு மனிதன் எங்கே செல்கிறான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துகிறதான பரிசுத்த வேதாகமம், அந்த வேதாகமத்தில் சரியான பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதுதான் நிசப்தமான உண்மை. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு கிடக்கிறாங்க. அந்த கருத்துக்கள் எல்லாம் செல்லுபடியாகாது, மரித்தவர்களுக்கு மட்டும் தெரியும். இப்பொழுது ஒருவேளை நான் தாழ்மையை கேட்டுக்கொள்கிறது, பரலோகம் ஒன்று இருக்கிறது, நரகம் ஒன்று இருக்கிறது. பரலோகம் போக வேண்டும் என்று சொன்னால் இந்த இயேசு கிறிஸ்துவை யார் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாங்களோ, அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு யார் கீழ்ப்படுகிறாங்களோ, அந்த வார்த்தையை செய்ய வருகிற பொழுது அந்த ஜனங்களுக்காக இயேசு காத்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் பரலோகத்துக்குள்ளே போவார்கள். நன்றி பிரதர். அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. இயேசு கிறிஸ்துவை நான் நம்புகிறேன், என்னை அவர் ஏற்றுக்கொள்ளுவாரா? கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளுவார். அவர் இடத்துல வருகிற எந்த மனிதனையும் பொறுப்பை தள்ளுகிறது இல்லை. தேங்க்யூ பிரதர். கேட்ட கேள்விகளுக்கு சுருக்கமாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வோடு கூட உங்களை சந்திக்கிறேன். இதை பார்க்குற கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவர் சார்பிலும் பிரதர் யோனா ஜெயக்குமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் இவரை சந்தித்து பேட்டி காண கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென்.